நோ டிகிரி சர்டிஃபிகேட்ஸ். அந்த நிலை இப்பொழுது வெளிநாடுகளிலே, வளர்ச்சி அடைந்த நாடுகளிலே வந்து கொண்டிருக்கிறது. இன்று இருக்கின்ற கல்வி இன்னும் 5 ஆண்டுகளுக்கு பிறகு கிடையாது. நீங்கள் இந்த டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு போனால் அங்கே வேலை கொடுப்பாங்க, இதெல்லாம் கிடையாது. டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் வைத்திருந்தால் வேலை என்ப நிலை மாறிவிட்டது. அப்போ டிகிரி கொடுப்பதற்கு பல்கலைக்கழகம் இருக்க வேண்டுமா என்ற மிகப்பெரிய கேள்விக்குறியில் பல்கலைக்கழகங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம், ஹார்வர்ட் எல்லாம் மண்டையை பிடித்து பீத்து கொண்டிருக்கிறார். நாம் கொடுக்கும் டிகிரிக்கு மதிப்பு கிடையாது. அங்கு ஏற்படுகின்ற தேவை நாம் கொடுக்கின்ற டிகிரியில் இல்லை. ஆக சாதி இருக்கின்ற வரை மனிதத்துவம் இந்தியாவில் மலராது. குருக்களின் தியாகத்தால் 1199 பஞ்சாபில் சாதி ஒழிக்கப்பட்டது. இன்றும் அந்த வீரத்தினால் மனிதநேயம் மலர்ந்திட வாருங்கள் பஞ்சாபை நோக்கி மனிதத்துவத்தின் மறுவிழாவுக்கு அணிவகுப்போம். சர்தார் ஜீவன் சிங் அழைக்கிறார். நீங்கள் தயாரா? ஆக இங்கு படிக்கின்ற 20 லட்சம் 30 லட்சம் கொட்டி அழுது அனைத்தையும் விற்று வாழ்க்கையை அழித்து பிள்ளைகளை படிக்க வைக்கின்றோம். ஆனால் அவன் வீதியில் போய் நிற்கப் போகின்றான். ஏனென்றால் இந்த டிகிரிக்கு அங்கு வேலை கிடையாது. இந்த டிகிரியை வைத்துக்கொண்டு அவனுடைய வாழ்வாதாரத்தை அவன் உருவாக்கி கொள்ளவும் முடியாது. நான் கூறுவது 5 ஆண்டுகள் தானே, இப்பொழுது ஏற்கனவே நடந்து வருகிறது. 5 ஆண்டுகள் தான் கூறுகிறேன். அனைவரும் உயிரோடு இருப்போம். பிறகு நீங்கள் 5 ஆண்டுகளுக்கு பிறகு என்னை கேளுங்கள், இவ்வாறு கூறினாயே, இல்லை என்றால் கேளுங்கள். பாலாரும் தேனாரும் ஓடும் என்று பல தலைவர்களும் கட்சிகளும் ஆட்சியாளர்களும் மாறி மாறி கூவி கூவி தங்களை விற்று கொண்டிருக்கிறார்களே, இதில் நாம் ஏமாந்து சென்று கொண்டிருக்கிறோமே. இவை அனைத்திற்கும் அடிப்படை காரணம் என்பது என்ன? 21ஆம் நூற்றாண்டு, இனி வரும் 75 ஆண்டுகள் இந்த நூற்றாண்டிலே நம்மிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறது? அதை அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் கொண்ட, அந்த வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய மனிதர்களை உருவாக்க கூடிய நிலையில் இருக்கிறோமா? அத்தகைய கல்வி இங்கு வழங்கப்படுகிறதா? அப்படி இல்லை என்றால் அப்படிப்பட்ட கல்விதான் என்ன? ஒன்றை அவன் செய்கிறான், அந்த பிரம்மசூத்திரம் ஒரு மனித தன்மையற்ற ஒரு தத்துவத்தை கொண்டு வருகிறது. ஸ்மிருதி சுருத்திகள் எல்லாம் பல கோட்பாடுகளை கொண்டு வருகிறது. அனைத்தும் மனித தன்மையற்றதாக இருந்து வருகிறது. இன்று அதே மனித தன்மையற்ற ஒரு தத்துவத்தை வேறு வழியில் இன்றும் இனிவரும் ஆண்டுகளிலும் இந்த நூற்றாண்டில் அதை மாறு கோணத்தில் மாற்று வழியில் திணிப்பதற்குத்தான் தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வருகிறார்கள். தேசிய கல்விக் கொள்கை கூறுகிறது, ஒன்றை தெளிவாக கூறுகிறது, இந்தியன் எத்தோஸ் என்று கூறுகிறது. அந்த இந்தியன் எத்தோஸ் எதை கூறுகிறது? நிஷ்கம கர்மாவை கூறுகிறது. நிஷ்கம கர்மா என்றால் என்ன? பகவத்கீதையிலே வருகிறது, உபநிடதங்களிலே வருகிறது. இந்த வைதிக கர்ம வினை பயனை கூறுவதுதான் நிஷ்கம கர்மா. உனக்கென்று ஒரு சில வேலைகள் இருக்கிறது, ஒரு சில செயல்பாடுகள் இருக்கிறது, நீ அதை கடைபிடி. சூத்திரனாக இருந்தால் நீ என்ன செயல்பாடோ அதை செய். பிராமணனாக இருந்தால் என்னவோ அதை நீ செய் என்று ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு சில செயல்பாடுகள் இருக்கிறது வர்ண தர்மத்திலே. அந்த தர்மத்தை முறையாக நீ வாழும் காலத்தில் செய்துவிடு. இதுதான் நிஷ்கம கர்மா என்பது. நடப்பதெல்லாம் நன்றாகவே நடந்து வருகிறது, அதன்படி நடந்து கொள் என்பதுதான். நீ சிந்தித்து விடக்கூடாது. நீ சிந்தித்து விட்டால் உன்னை உணர்ந்து விடுவாய். அதுதான் சனாதனம். சனாதனம் என்ற ஒரு தத்துவம் என்னவென்றால், ஒரு கோட்பாடு இருக்கிறது, ஒரு ஏற்பாடு இருக்கிறது. சாதியம் என்ற ஒரு ஏற்பாடு. பிராமணன், சத்திரியன், அவன் இவன் என்று படிப்படியாக நிலைகள். இவனுக்கென்று ஒரு சில வேலைகள் இருக்கிறது, கர்மம். அதையெல்லாம் அவன் செய்ய வேண்டும். அப்போ இதை அவன் செய்து வரும் பொழுது அங்கு என்ன பிரச்சனை ஏற்படும் என்றால், காலப்போக்கில்
ஏன் நான் சூத்திரனாக இருக்க வேண்டும் என்று இவன் கேள்வி கேட்டுவிடக் கூடாது. அதற்காகத்தான் அவன் அறிதலில் ஒன்றை கூறுகிறான், சப்தா என்று கூறுகிறான். சப்தா என்னவென்றால் டெஸ்டிமோனி. டெஸ்டிமோனினா என்ன என்றால் இந்த ஸ்கிரிப்சர்ஸ்னா வேதங்கள், அந்த வேதம் சார்ந்த விளக்க உரைகள், இவையெல்லாம் ஸ்கிரிப்சர்ஸ். அது தெய்வீகத்தன்மை கொண்டது, புனிதத்தன்மை கொண்டது. அது கூறப்பட்டது. யாரால் கூறப்பட்டது? தெய்வத்தால் கூறப்பட்டது. ரிவீல்டு டெக்ஸ்ட் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். அது ரிவீல்டு டெக்ஸ்ட் என்றால் கடவுள் ரிவீல் பண்ணுகிறார், நீ ஏற்றுக்கொண்டாக வேண்டும். நீ சிந்தி ஒரு பொருளை பார்க்கிறாய், அந்த பொருளின் பால் என்ன உண்மை என்பதை நீ உணர்ந்து கொள். ஆனால் எந்த இடத்தில் நீ கேள்வி கேட்கக்கூடாது என்கின்ற அது கூறுகிறது என்றால், நீ சிந்திக்கும் பொழுது, ஒரு பொருளை பார்த்து உண்மையை உணரும் பொழுது, அதன் பொருட்டு ஒரு அறிவை பெறும் பொழுது நீ என்ன நினைக்க வேண்டும் என்றது கூறுகிறது என்றால், அது வேதம் சார்ந்த விளக்க உரைகளை எதிர்ப்பதாக இருந்தால் அத்துடன் உன் வேலை முடிந்து வருகிறது, நீ அதை செய்யக்கூடாது என்று கூறுகிறது. இதுதான் சனாதனம். அப்ப சிந்திக்க கூடாது என்று ஒரு சமூகம் கூறுகிறது, ஒரு கருத்தியல் கூறுகிறது. அது மனித தன்மையற்ற கருத்தியல். சிந்திக்க வேண்டும் என்று பௌத்தம் கூறுகிறது, அதையொற்றி பல கருத்தியல்கள் 2000 ஆண்டுகள் கூறுகிறது. எதை எடுப்பது? எதை எடுத்திருக்கிறோம்? நாம் சிந்திக்க கூடாது என்ற மனித தன்மையற்ற ஒரு கருத்தியலை எடுத்து வாழ்ந்து வந்தோம். நம்முடைய நல்ல வாழ்வியல் முறைகள், தொன்மையான பண்டைய தமிழ் வாழ்வியல் முறைகள் அனைத்திலும் நல்ல விஷயங்கள், நல்ல அறிவியல்கள் இருந்தது. அதையெல்லாம் தொலைத்தோம். ஒரு காலகட்டத்திலே இந்த மனித தன்மையற்ற சிந்திக்க கூடாது என்ற ஒரு தத்துவத்திற்கு வந்தோம். எப்பொழுது வந்தோம் என்றால் பக்தி மார்க்கம் பேசும் பொழுது வந்தோம். இந்த 3 வேதாந்தங்கள் என்ன கூறுகிறது என்றால், பிறப்பை அறுக்க வேண்டும், பிறப்பறுத்து நீ இறைவனை அடைய வேண்டும், அந்த இறைவனை அடைவதுதான் மோட்சம், அதுதான் நீ அறிவதற்கான ஒரு பாதை, அதை நீ அறிய வேண்டும் என்று கூறுகிறது. அறிய வேண்டும், நீ இறைவனை அறிய வேண்டும், அவனை அடைய வேண்டும் என்று கூறினார்கள் ஆரம்பத்தில். அத்வைத்தம் அதைத்தான் கூறியது. அதற்காக கடவுளின் அருளை வேண்டி நீ பாட வேண்டும் என்று அத்வைத்தம் கூறவே இல்லை. அது ஒரு பாதி நல்லதைத்தான் கூறியது. ஆனால் அதற்கு பின்பு 63 பேர் 12 பேர் நிறைய பாடினார்களே, அவர்கள் என்ன? இறைவன் அருள் வேண்டி மட்டுமே பாடினார்கள். அதில் வாழ்வியல் கிடையாது, தத்துவம் கிடையாது, எதுவும் கிடையாது. Seeking the grace of God, இறைவனின் அருள் வேண்டுவது மட்டுமே. அது பக்தி மார்க்கம். ஏன் இறைவனின் அருள் வேண்டும்? இறைவனின் அருள் வேண்டுவதற்கு முன்பாக அத்வைத்தம் கூறியது நீ சிந்திக்க வேண்டும் என்று தான் கூறியது. எப்படி சிந்திக்க வேண்டும்? பிரம்மனை சிந்தி என்று கூறியது. அத்துடன் நிறுத்தி கொண்டது. ஆனால் அதை கடந்து அருள் வேண்டும் என்று இவன் பாடினான். அருள் பெற்றால் நாம் மோட்சத்தை அடைவோம், பிறப்பை அறுத்து சொர்க்கத்திற்கு சென்று விடுவோம். ஆதலால் கடவுளை ஏற்படுத்தினான், கோயிலை ஏற்படுத்தினான், அங்கு சென்றான், அறிவை தொலைத்தான், சிந்திக்க மறந்தான். இங்குதான் பிரச்சனை. அங்குதான் சனாதனத்தை நாம் பிடித்துக் கொண்டோம், விடாப்புடியாக பிடித்துக் கொண்டோம், இன்றும் பிடித்துக் கொண்டிருக்கிறோம். சிந்திக்க கூடாது. அப்ப அருள் வேண்டிவிட்டால் ஈஸி, தப்பு செய்யலாம், சிந்திக்க வேண்டாம், அறிவு பெற வேண்டாம், எல்லா அநியாயமும் செய்யலாம், இறைவன் அருளை பெற்றுவிட்டால் போதும், விமோட்சம் சென்று விடலாம் என்ற ஒரு நிலைக்கு தமிழன் தள்ளப்பட்டான் அல்லவா? அன்றிலிருந்து பிடித்த பீடைதான். நான் இறைவனை வணங்கக்கூடாது என்று கூறவில்லை, அது உங்களுடைய உரிமை. இறைவனை வணங்கும் போது நீங்கள் மனித தன்மையற்ற தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, சனாதன பாதையில் செல்லும் பொழுது, அந்த சனாதனம் கூறும் சப்தா மூலமாக அந்த வேதங்களையும் உபநிடதங்களையும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஆகமங்கள் மூலமாக இறைவனை நீங்கள் வழிபடும் பொழுது, நீங்கள் சிந்திக்கவே முடியாமல் தள்ளப்படுகிறீர்கள் அல்லவா? ஆக சிந்திக்க கூடாது என்ற ஒரு சமூகம் இந்திய சமூகம். சாதி இருக்கின்ற வரை மனிதத்துவம் இந்தியாவில் மலராது. குருக்களின் தியாகத்தால் 1999 பஞ்சாபில் சாதி ஒழிக்கப்பட்டது.
இன்றும் அந்த வீரத்தினால் மனிதநேயம் மலர்ந்திட. வாருங்கள் பஞ்சாவை நோக்கி மனிதத்துவத்தின் மறுவிழாவுக்கு அணிவகுப்போம். சர்தார் ஜீவன் சிங் அழைக்கிறார். நீங்கள் தயாரா? சிந்திக்க முடியாத சமூகம் எந்த அறிவையும் உருவாக்க முடியாதல்லவா? ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டீப் சீக், ஓப்பன் ஏஐ ஆல்ட்மேன் அமெரிக்காவில் கூறுகிறான். சாட் ஜிபிடி ஒருவன் கூறுகிறான். ஓ, நீ ஓப்பன் ஏஐ செய்தால் சாட் ஜிபிடி நீ செய்தால் நான் டீப் சீக் செய்கிறேன் என்று பக்கத்தில் இருக்கின்ற இதே 140 கோடி மக்கள் கொண்ட சீனா கூறுகிறது அல்லவா? இங்கே 140 கோடி மக்கள் இருக்கிறோமே, நீ டீப் சீக்னா நான் இன் சீக்னா இந்தியா சீக்னு ஏதாவது நீங்கள் சொல்லணும்ல? அறிவில்லை, சிந்திக்கலை. எங்காவது ஒரு பிரேக் த்ரூ நாலேஜ் எங்கேயாவது கொண்டு வந்திருக்கோமா? பிரேக் த்ரூ சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ், டிஸ்கவரிஸ் இந்தியா ஏற்படுத்தி இருக்கிறதா? 140 கோடி மக்கள், இன்னோவேஷன், புத்தாக்கம், புதுமை. இதில் சிங்கப்பூர் சின்ன நாடு, ஒரு 10 லட்சம் மக்கள் தொகை தான், சின்ன நாடு. ஒரு சீர்காழி, மயிலாடுதுறை சேர்த்தா சிங்கப்பூர். இந்தியாவில் உலகத்திலே 200 நாடுகள் மத்தியில் 7வது இடத்தில் இருக்கிறது. புத்தாக்கம், அறிவியல் வளர்ச்சி. இங்கு 140 கோடி மக்களுடைய மூளை என்ன செய்து கொண்டிருக்கிறது? என்ன செய்கிறது? அறிவியல் மனப்பான்மையற்ற ஒரு சமூகமாக மாறி 1000 சொச்சம் வருடங்களாகிவிட்டது. துரு பிடித்து கிடக்கிறது. ஆசிட் போட்டு கழுவ வேண்டும். சிந்திக்க வேண்டும் என்றால் அதற்கே 100 ஆண்டுகள் தேவை. இன்று ஆரம்பித்தால் கூட இன்னும் 100 ஆண்டுகளில் தான், அடுத்த ஜென்மத்தில், அடுத்த ஒரு தலைமுறையில் தான் நாம் மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஏனென்றால் 1000 வருஷம் துரு பிடிச்சிருச்சு. ரஸ்ட், ஆசிட் போட்டு கழுவணும். இப்போ சிந்திக்க முடியாத சமூகம், சிந்திக்க முடியாத மனிதன் எப்படிங்க மனிதன் சொல்ல முடியும்? நாம நீ பிறப்பால் மனிதனே கிடையாதுரா, நீ மனுஷன் ஜாதியை பஞ்சமர்னு சொல்லி ஒதுக்க வச்சிருக்கான், நீ மனிதனே கிடையாது என்று கூறுகிறார்கள். 4 இடத்துல பிறந்ததோட 4 பேர் இருக்கிறான், நீ அந்த லிஸ்ட்ல கிடையாதுன்னு ஒரு சமூகத்தை சொல்லி ஒதுக்கி வச்சிருக்காங்க. இதை நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கிறோமே. பிரேசில் அதை ஏற்றுக்கல. பாலோ ஃப்ரேரே என்ன பண்ணுறாரு, என்ன மாதிரி ஒரு பேராசிரியர் தான், அவர் கல்வியாளர் தான். அவர் என்ன செய்கிறாருன்னா, அங்கு மனுஷனாக நீ இல்லை அப்படின்னு ஒரு அங்கே நிலைப்பாடு இல்லை. அங்கு ஏகாதிபத்தியம், சுரண்டல்கள், இருக்கிறவர் இல்லாதவருக்கு இடையே இருக்கின்ற ஒடுக்குமுறைகள், அப்ரஷன். அந்த அப்ரஷனை எதிர்கொள்வதற்கு அவர் சொல்கிறார் அப்ரஸ்ட் பேடகாஜின்னு சொல்கிறார். ஒடுக்குமுறை பயிற்சியம் என்று ஒரு தத்துவத்தை கொண்டு வருகிறார். ஒடுக்குமுறையிலிருந்து நாம் மீண்டாக வேண்டும், வாருங்கள் புறப்படுங்கள். கிராமம் தோறும் செல்கிறார். கிராமம் தோறும் 20-30 பேரை வைத்து பேசுகிறார், சிந்திக்க வைக்கிறார். ஆங்கிலத்தில் அவர் கொண்டு வந்த முதல் வார்த்தை, அவர்தான் அதற்கு பெயர், அவரைத்தான் நாம் குறிப்பிட வேண்டும், கன்சைன்டைசேஷன். இப்போ கன்சைன்டைசேஷன் என்று கூறும் பொழுது அவர் என்ன கூறுகிறார் என்றால், சிந்தனை வயப்படு. நீ ஏண்டா நீ சூத்திரன் என்று கூறுகிறான் என்று அவனை போய் தொங்கிக் கொண்டு நிற்கின்றாய். நான் ஏன் சூத்திரனாகப்பட்டேன் என்று நீ சிந்தி என்று பிரேசிலில் கூறுகிறார். இங்கு கூறுவதற்கு ஆள் இல்லை. எப்படி சிந்திக்க வேண்டும் என்று கூறுவதற்கும் இங்கு இடமில்லை. சமூகம் தயாராகவில்லை. சிந்தனை வயப்படுவது. ஏன் சோறு இல்லை? சிந்தனை வயப்படு, சோறு கிடைக்கும். ஏன் லோ காஸ்டாக இருக்கிறாய்? ஏன் வேலை கிடைக்கல? சிந்தனை வயப்படு. எங்கு உன் வேலைகள் சுரண்டப்படுகிறது, எவன் சுரண்டு வருகிறான் என்று உணர்வாய் அல்லவா? ஏன் பொருளாதார வாய்ப்பில் எனக்கு இடம் இல்லை? பொருளாதாரத்திற்கு அதில் ஈடுபடுவதற்கு இந்த நூற்றாண்டு கூறும் தத்துவம் என்ன கூறுகிறது? ஐடியா, கருத்து. நீ ஒரு கருத்தை பெற்றுவிட்டால் நீ உலக பணக்காரனாக ஆகிவிடலாம், உற்பத்தியில் ஈடுபடலாம், உற்பத்தியில் நீ என்ன ஒரு புதுமைகளை வேண்டுமானாலும் செய்யலாம், நீ முதலாளியாகவும் உருவாக முடியும். அதுதான் இந்த நூற்றாண்டு. ஐடியா,
ஐடியா என்றால் சிந்திக்க வேண்டும், அது ஒரு புறம். ஆனால் இந்த உற்பத்தியில், நான் மனித உற்பத்தியில் எனக்கு பங்கு வேண்டும் என்று நாம் கூறும் பொழுது, அந்த பங்கு வேண்டுவது ஏன் வேண்டாமல் போய்விட்டது, கிடைக்காமல் போய்விட்டது என்பதற்காக சிந்தனை வயப்படும். உற்பத்தி, மனித உற்பத்தி எவன் கட்டுப்படுத்துகிறான், அது ஏன் என்னால் அதில் பங்கு பெற முடியவில்லை என்று சிந்திக்க வேண்டும் என்று பாலோ ஃப்ரையர் கூறுகிறார். அந்த அடக்குமுறையில் இருக்கிறாய், நீ அந்த அடக்குமுறையில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் நீ அந்த அடக்குமுறையை பற்றி சிந்தித்து, அடக்குமுறைக்கு எவன் உட்புகுத்தப்படுகிறானோ அவன் சிந்தித்து உணர்ந்து விட்டால் அவன் விடுதலையை அவனை எடுத்து விடுவான் என்று கூறி தன் வாழ்நாள் காலத்திலேயே 20 ஆண்டுகளுக்குள் அந்த நாட்டையே மாற்றி அமைத்தார்கள். ஒரு சிந்தனை. அவர் கூறுகிறார், ஒடுக்குமுறை பயிற்சியம் என்று கூறுகிறார், அது அவர் நாட்டுக்கானது, செய்தார்கள். ஆனால் இந்த நாட்டிலே நான் ஏனடா இந்த பஞ்சமனாக என்னை வைத்திருக்கிறாய், ஏன் அவன் அப்படி என்னை கருதுகிறான், நான் சிந்தித்திருக்கிறேனா? இந்த சாதிய அடுக்குமுறையில் இந்த இடத்தில் என்னை ஏன் வைத்திருக்கிறார்கள், எதனால் வைத்திருக்கிறார்கள், யார் வைத்தது? இது இந்த சிந்தனை வயப்படுதல், கன்சைன்டைஸ் ஆகுவது. ஒரு மனிதன் சிந்தனை வயப்பட்டு விட்டால் அவன் உண்மையை உணர்ந்து விடுவான், அவன் விடுதலையை அவனே பெற்றுக்கொள்வான். இது உலகத்தினுடைய உண்மை. 1400 ஆண்டுகளாக தமிழ் சமூகம், இந்திய சமூகம் சிந்திக்கவே இல்லை. இறைவனுடைய அருள் வேண்டி 63 பேர் பாடினார்கள். பரட்சியாவதேதடா, சாதியாவதேதடா. பாடியவர் யார்? சிவவாக்கியார். பாடினார், செயலாக்கத்திற்கு ஏன் வரவில்லை? ஏண்டா சாதி குளம் கூட்டம்லாம் அலையறீங்கன்னு கேட்டவர் யார்? 63 பேர்ல ஒருத்தர், சிவவாக்கியார். எவ்வளவு அருமையான கருத்து. திருமூலர், அவர் சொல்லாத கருத்து. வானவியல் சாஸ்திரம், அஸ்ட்ரானமி, சயின்ஸ். டாக்டர் உட்காந்துருக்காங்க இங்கே தான். அவங்க தான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே சித்த மருத்துவத்திற்காக போராடி வரும் முதன்மை போராளி. டாக்டர் விஜய் விக்ரமன் இங்கே தான் இருக்காங்க, தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்காங்க. அந்த சித்த மருத்துவத்தின் தோற்றுக்கண் திருமூலர். எல்லாம் நம்ம ஊருக்காரவங்க தான். எவ்வளவு அருமையான ஒரு. ஆனால் கடைசியில் எங்கே போய் நிற்கிறோம் என்றால் அந்த அருள் வேண்டி போய் நின்றுட்டோம். விஞ்ஞானம் செய்தோம், விவசாயம் செய்தோம், அறிவியல் படைத்தோம், வானவியல் படைத்தோம். தமிழர்கள் தான் அனைத்தும் படைத்துவிட்டு இறுதியிலே அதை செயல்படுத்தாமல் நாம் அருள் வேண்டி நின்றோம் அல்லவா, இதை மறந்து விட்டோம். ஈஸிங்க. நீங்களாம் நினச்சி பாருங்களேன், நீ நல்லா திருடு, கொலை பண்ணு, எல்லாம் பண்ணிக்க. திருப்பதியில் போய் 5 கிலோ நீ திருடுந்தில் ஒரு 5 கிலோ கமிஷன் கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அருள் வேண்டுவது ஈஸி இல்லை. அப்புறம் எப்படி சிந்திப்பான்? இதுதான் 63 பேர் பாடினதும் அதுதான். அதில் நல்ல தமிழ் இருக்கிறது, நான் அதை மறுப்பதற்கு இல்லை. எங்கள் ஊருக்காரர் இருக்கார், திருஞான சம்பந்தர். எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கார் இந்த 63 பேரில். எங்கள் ஊரில் நிறைய பேர் இருக்காங்க. பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார், சீர்காழி டவுனில் எங்கள் தெரு பக்கத்திலே ஒருத்தர் இருக்கார். அவரு தான் திருஞான சம்பந்தர் இருக்கார். இந்த பக்தி மார்க்கத்தில் முதலாக வைதீகத்தை வெகு வேகமாக திணித்தவர் ஒருவர் என்றால் எங்கள் ஊருக்காரர் தான், சீர்காழிக்காரர். ரொம்ப ஃபேமஸானவர். 3 வயது குழந்தையில் பாட ஆரம்பித்தவர். நான் அவருடைய அறிவு புலமைக்கு இணை இந்த உலகில் யாரும் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஏனென்றால் தோடுடைய செவியன் என்று என்ன மாதிரி வார்த்தைலாம் எனக்கு வருமா, உங்களுக்கு வருமா? PhD முடித்தாலும் வராது. என்ன அருமையான தோடுடைய செவியன் விடையேறியோன். இந்த வார்த்தையெல்லாம் என்ன மாதிரி, இதெல்லாம் நம்மளாம் பேச முடியாது. 3 வயசில் ஒருத்தன் இந்த பாடியிருக்கான்னா எவ்வளோ அறிவு ஜீவியாக இருக்க முடியும்? மிகப்பெரிய அறிவாளி. கடைசியில் போய் எங்கே வச்சுட்டாரு? கழனி பானையில் கையை வச்சுட்டார். என்ன சொல்கிறாரு அவர்? வேதம்தான் முதன்மையானதுன்னு சொல்கிறாரு. யார்? திருஞான சம்பந்தர். ஒரு பாடல்லே இருக்காது. எனக்கு அந்த பாடலாம் மனப்பாடம் பண்ணி, இந்த பேச்சாளர்கள்லாம் பேசுவாங்கள்ல, அவங்க மனப்பாடம் பண்ணி சொல்லுவாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் நான் படிச்சிருக்கேன்.
அது வரிகள் இருக்குது, நீங்கள் வேணால் அவருடைய பாடல்கள்லாம் படித்து பாருங்க, இருக்கும். அந்த வேதத்தை இங்கே தமிழ் பக்தி மார்க்கத்தில் முன்னணியில் நின்று முதலில் திணித்தவரே அவர்தான். 4 சமயக்குறவர்கள். அப்போ 4 சமயக்குறவர்கள், ஒருத்தர் வந்து இவராக இருந்தார். அவர் வந்து எப்படின்னா பல்லவருடைய இதில் அவர் புலவராகவும் இருந்தார், அமைச்சராகவும் இருந்தார். அப்பர் அவர் கடைசியில் போய் என்ன பண்ணிட்டார், அவர் பௌத்தர், அவர் பௌத்த மாங்க், புத்திஸ்ட் மாங்க். அவர் இவரை ஃபாலோ பண்ணிட்டு இங்கே வந்துட்டார். அவரும் 63 பேரில் சேர்ந்துட்டார் லிஸ்ட்டில். இப்போ இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால், வைதீகம் என்பது சனாதனம் என்ற ஒரு போர்வையில் மனிதனை சிந்திக்க விடாத செய்தது. அந்த வைதீகம், அது போற்றிய ஆகமங்கள் இங்கு இருக்கின்ற பக்தி மார்க்கத்தில் வரும்பொழுது தமிழனுக்கு சடங்குகளற்ற ஒரு தமிழ் சமுதாயம் சடங்குகள் கொண்டதாக மாறிவிட்டது. சடங்குகள் கொண்டதாக மாறிய பொழுது அறிவுக்கு இடமில்லாமல் போய்விட்டது. அதனால் சயின்ஸ் கிடையாது, ஃபிசிக்ஸ் கிடையாது, மேக்ஸ் கிடையாது, இன்ஜினியரிங் கிடையாது, தொழில்நுட்பம் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது இந்தியாவில், தமிழகத்தில் மட்டுமல்ல. இன்றைய தினம் ஒரு காலத்தில் இருந்தது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. அது பிரிமிட்டிவ், அது அந்த காலம், அது நவீனப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும், ஆனால் இல்லை. இப்போ இங்க என்ன, ஏன் இதற்கான ஒரு தேவை, சிந்திக்க கூடியவனாக ஏன் இருக்க வேண்டும், ஏன் அறிவு படைக்க வேண்டும், அறிவியல் படைக்க வேண்டும்? உலகத்தில் இருக்கின்ற பொருளாதார நிலைமைகள், மனிதனுடைய உற்பத்தி மாறி வருகிறது. மிஷின் உற்பத்தி செய்ததெல்லாம் கடந்த காலம். இண்டஸ்ட்ரி 4 என்று கூறுவார்கள். அது சைபர் பிசிக்கல் சிஸ்டம், கம்ப்யூட்டர் மூலமாக ஆட்டோமேட் செய்வது. அது எப்பொழுது? கடந்த தசாப்தத்தில், 10 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் இனி வரும் காலம் மிஷின் இல்லாமலேயே உற்பத்தி நடக்கும். அதுதான் குவாண்டம் மெக்கானிக்ஸ், குவாண்டம் சயின்ஸ். மிஷின்லாம் கூட தேவை கிடையாது, எலக்ட்ரான்லேயே வந்து வேலை பார்த்துருவோம். அப்படி என்ற நிலைக்கு செல்கின்றோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அல்காரிதம். அல்காரிதம் என்பது சிந்தனை தான், ஒரு காம்புடேஷன், சிந்திப்பது தான். அது ஒன்றும் மிஷின் கிடையாது, அது வேலை பார்க்க போகுது, அது வேலை பார்த்து வருகிறது. ஒரு டாக்டர் எடுத்துக்கொள்ளுங்கள், சர்ஜரி இன்னைக்கு யார் செய்கிறார்? மேஜர் சர்ஜரி, முக்கியமான சர்ஜரிலாம் மனுஷன் செய்கிறது இல்லை, ரோபோ தான் செய்யுது. அந்த ரோபோ யார் இயக்குறது? ஏஐ இயக்குகிறது. மிஷின் லேர்னிங், டீப், இந்த மாதிரி டெக்னாலஜிஸ், பயோ இன்ஜினியரிங், இவையெல்லாம் சேர்ந்து மிக துல்லியமாக மனிதனை விட 1000 மடங்கு சிறப்பாக செய்கிறது. எது? சர்ஜரி. அப்புறம் அங்கே டாக்டருக்கு என்ன வேலை இருக்க போகிறது? இது போன்றதுதான் உற்பத்தி. உற்பத்தியில் மனிதன் இந்த நூற்றாண்டில் செய்யக்கூடியது ஐடியா தான், கருத்தை கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியது. உற்பத்தி தானாக நடக்கும். மனிதனுடைய வேலை அந்த உற்பத்தியில் என்ன என்றால் சிந்திப்பது மட்டும்தான், அதில் முடிவெடுப்பது மட்டும்தான். சிந்திப்பது, முடிவெடுப்பது, தீர்மானம் செய்வது, ஜட்ஜ்மெண்டல் ஸ்கில்ஸ், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், கிரிட்டிக்கல் திங்கிங். விமர்சனபூர்வமாக, உய்யப்பூர்வமாக ஒரு பொருளை சிந்திக்கும் பொழுது அதில் கேள்விகள் எழுகிறது, சந்தேகம் எழுகிறது, அதில் உண்மை பிறக்கிறது. அந்த உண்மைதான் அறிவு. இதுதான் 21ஆம் நூற்றாண்டு. இதை கொடுக்கக்கூடிய கல்விங்க இல்லை. நிஷ்கம கர்மாவை கொண்டு வராம, நீ என்ன செய்வாயோ, என்ன செய்து கொண்டிருக்கிறாயோ அதையே செய், நீ சிந்தித்து விடக்கூடாது. நிஷ்கம கர்மா தேசிய கல்விக் கொள்கை கூறுகிறது. 600 சொச்சம் பக்கத்தில் அது இருக்கிறது. நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் அதில் இருக்கிறது. 1. 2, பஞ்சகோஷா. குழந்தை வளர்ப்பில் 3 வயதிலிருந்து ஒரு குழந்தையை எவ்வாறு அதை உருவாக்குவது, அதனுடைய மனதை எவ்வாறு மாற்றுவது, அதனுடைய மன வலிமை, மூளைத்திறன் எவ்வாறு அது வளர்ச்சி பெறுகிறது, அது இந்த பஞ்சகோஷத்தின் மூலமாக வளர்ப்பது. இதுவும் தேசிய கல்விக் கொள்கை தான். இப்படி அனைத்து விழுமிய முறைகள் அனைத்தையும் இந்த வைதீக தத்துவத்தின் அடிப்படையில் கல்வி இன்று நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் நடந்து வருகிறது. இங்கு ஒரு மாடல் ஆட்சி இருக்கிறது. அந்த ஆட்சியும் இதற்கு வலுவாக என்ன ஒரு எதிர்குரல் கொடுத்து செய்து வருகிறது என்று நான் அறியேன்.
ஆக அவர்கள் சிந்திக்க விடாத வண்ணம் 21ஆம் நூற்றாண்டு மனித உற்பத்தியில் நாம் ஈடுபட முடியாத வண்ணம் கல்வி சென்று நம்மை அழைத்து கொண்டிருக்கிறது. அதில் விஸ்வகர்மாவில் கொண்டு விட்டுவிட்டார்கள். இன்று கல்வி 85% மாணவர்களை விஸ்வகர்மாவில் கொண்டு ஈடுபடுத்த வேண்டும். விஸ்வகர்மா என்ன என்றால் மீன் பிடிக்கிறது, முடி வெட்டுறது, சம்மட்டி அடிக்கிறது, சுத்தம் பண்ணுவது, துப்புரவு செய்வது, இன்னும் தச்சு தொழில், கட்டிடத் தொழில், இதெல்லாம் விஸ்வகர்மா ஜாப்ஸ். இந்த 18 விஸ்வகர்மா அப்பயே இருந்தது. எங்க பண்டைய தமிழ் காலத்தில் இருந்தது. ஆனால் இவன் தான் இதை செய்ய வேண்டும் என்று இல்லை. எவன் வேண்டுமானாலும் தூண்டில் போடலாம், எவன் வேண்டுமானாலும் தச்சனாக ஆகலாம். ஆனால் இன்று விஸ்வகர்மாக்கள் இதைத்தான் செய்ய வேண்டும், இந்த சமூகத்தை சார்ந்தவன் தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தியல், அந்த கருத்தியல் மனு தர்மத்தின்படி வருகிறது. அதை இந்த தேசிய கல்விக் கொள்கை விஸ்வகர்மா என்ற திட்டத்தின் மூலமாக திணிக்கிறது. எந்த சாதிக்காரன் எந்த வேலை செய்தானோ அந்த வேலையை அவன் செய்து கொண்டே இருப்பான், அவ்வளவுதான். 85% மாணவர்கள் அதற்காகத்தான் தயார்படுத்தப்படுகிறார்கள். உயர்மட்ட சிந்தனைக்கு, உயர்மட்ட பொருளாதார ஈடுபடுத்தலுக்கு அல்லது மனித உற்பத்தியில் ஈடுபடுவதற்கு உண்டான இந்த நூற்றாண்டு தேவைக்கான அறிவியல், அந்த சிந்தனைகள் அல்லது அதற்கான திறன்களை கொடுக்கக்கூடிய கல்வி இங்கு கிடையாது, கொடுக்க போவதும் கிடையாது. அனைத்திற்கும் காரணம் சாதிகளாக பிரிந்து கிடப்பதுதான். இவை அனைத்திற்கும் காரணம் அறிய முடியாமல் இருப்பதற்கு சாதி, வேலை கிடைக்க முடியாமல் இருப்பதற்கு சாதி, வாய்ப்புகள் கிட்டாத வண்ணம் இருப்பதற்கு சாதி, சிந்தனை சிந்திக்க முடியாமல் இருப்பதற்கு சாதி. இந்த சாதியத்தை என்று நாம் தொலைக்கின்றோமோ அன்றுதான் நாம் சிந்திக்க முடியும், அப்பொழுதுதான் மனிதர்களாக இருக்க முடியும். இதுதான் இந்தியாவுடைய தேவையாக இருந்து வருகிறது. ஆக இந்த தேவையிலே நாம் என்ன கூறுகிறோம் என்றால், எப்படி இந்த காலகட்டத்தில் சாதியத்தை கடந்து சிந்திக்கக்கூடிய சமூகமாக உருவாகி மனித உற்பத்தியில் நாம் எவ்வாறு ஈடுபட முடியும். மனித உற்பத்தி, ஹியூமன் ப்ரொடக்ஷன். காரல் மார்க்ஸ் கூறிய மனித உற்பத்தி இப்பொழுது கிடையாது. காரல் மார்க்ஸ் கூறிய காலத்திலே 3 இருந்தால் போதும். கேபிட்டல் வேண்டும், நிலம் வேண்டும், மனிதர்கள் வேண்டும். இது 3ம் இருந்தாலும் இன்று உற்பத்தியில் ஈடுபட முடியாது என்பதுதான் உண்மை. அதை கடந்து ஐடியா வேண்டும். கூகுள் என்பது ஐடியா தான். நீங்கள் எந்த ஒரு பொருளை எடுத்து, இது ஒரு ஐடியா தான். ஐபோன் என்பது ஐடியா தான். இது நீங்கள் பொருளாக பார்க்கிறீர்கள், இதை ஒரு உற்பத்தி பொருளாக பிசிக்கலாக ஒரு இயல் பொருளாக பார்க்கிறீர்கள். இது ஒரு பொருள். இந்த பொருளை உற்பத்தி செய்வது ஜவஹர் நேசனிடம் பணம் இருந்தால் செய்து விடலாம் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அது பொய். இதை செய்வதற்கு ஐடியா வேண்டும். வாட் இஸ் தி ஐடியா பிஹைண்ட் திஸ்? இந்த ஐடியா இருந்தால், ஐபோன் என்ற ஒரு ஐடியா, இதில் டச் ஸ்கிரீன் முத வந்ததில்லை. அந்த டச் ஸ்கிரீனுங்கிறது ஐடியா, டச் பண்ணி செய்யலாம். ஸ்மார்ட் ஃபோன் என்பது ஐடியா. அந்த ஐடியா வந்த பிறகு தான் இந்த ஃபோன் அப்படி வந்திருக்கு. அந்த ஐடியா இருந்தால் பணம் வரும். கேபிட்டல், மார்க்ஸ் சொல்கின்ற கேபிட்டல் கிடைக்கும், மார்க்ஸ் கூறுகின்ற அந்த மூலதனம் கிடைக்கும், மனிதம் கிடைக்கும், நிலமும் கிடைக்கும், ஆதாரங்கள் அனைத்தும் கிடைக்கும். இப்போ தலைகீழ மாறிடுச்சு மனித உற்பத்தி. நீங்கள் ஐடியா இருந்தால் மார்க்ஸ் கூறிய மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், உற்பத்திக்கு அந்த உற்பத்திக்கான தேவைகள், அந்த ஆதாரங்கள், உற்பத்திக்கான ஆதாரங்கள், மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், கேபிட்டல், லேண்ட், ஹியூமன் பவர், இந்த 3ம் கிடைக்கும். அந்த 3ம் கிடைத்தால் உற்பத்தி செய்து விடலாம் அந்த காலம். ஆனால் 3ம் கிடைத்தாலும் உற்பத்தி செய்ய முடியாது என்பது இந்த காலம். காரணம், அதற்கு முன்பாக ஐடியா வேண்டும், கருத்து வேண்டும். எந்த பொருளை உற்பத்தி செய்ய வேண்டுமானாலும் கருத்து வேண்டும், ஐடியா. அதுதான் மூலதனம் 21ஆம் நூற்றாண்டு. கருத்து வேண்டும் என்றால் சிந்திக்க வேண்டும். சிந்திக்க வேண்டும் என்றால் உங்கள் சாதி அங்கு நிற்கிறது, உங்களுடைய மூட நம்பிக்கை அங்கு நிற்கிறது, சனாதனம் சிந்திக்க விடாமல் தடுக்கிறது. இவையெல்லாம் வைத்துக்கொண்டு 21ஆம் நூற்றாண்டை கடத்தி விடலாம், நம் பிள்ளைகளை கரை சேர்த்து விடலாம் என்று நினைத்தால் அது நம் முட்டாள்தனம். இந்த முட்டாள்தனத்திலிருந்து மீள வேண்டும் என்றால் நாம் இயங்கியல் சமூகமாக செயல்பட்டாக வேண்டும்.
தயவு செய்து இயங்கியல் சமூகம் என்று நாம் இங்கு கூறுகிறோம் என்றால் இதை மார்க்ஸ் கூறிய டயலெக்டிக்கலுடன் ஒப்பிட்டு விட வேண்டாம். அதற்கும் இதற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது, மாற்று கருத்து இல்லை. டயலெக்டிக்கல் இயங்கியல் என்றால் அது ஒரே கருத்தியலை கொண்டதுதான். ஆனால் அந்த இயங்கியல் சமூக அடிப்படையில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதில் ஒரு கருத்து இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் தவறாகவே இயங்கியல் சமூகம் என்று நினைத்துக் கொள்வோம். சாதி இருக்கின்ற வரை மனிதத்துவம் இந்தியாவில் மலராது. குருக்களின் தியாகத்தால் 1999 பஞ்சாபில் சாதி ஒழிக்கப்பட்டது. இன்றும் அந்த வீரத்தினால் மனிதநேயம் மலர்ந்திட வாருங்கள் பஞ்சாவை நோக்கி மனிதத்துவத்தின் மறுவிழாவுக்கு அணிவகுப்போம். சர்தார் ஜீவன் சிங் அழைக்கிறார். நீங்கள் தயாரா?